இல்ல வயித்துக்கு சோறு தான் சாப்பிடுறீங்களா? இல்ல வேற ஏதாச்சும் சாப்பிடுறீங்களா? எஸ் கைஸ் இதான் கேட்க தோணுது. ஜிஜி எரவ பார்த்தா என்ன நடக்குது? ருத்துராஜ் கெய்க்வாட் எதுக்கு இன்டர்நேஷனல்ல ரிட்டயர்மென்ட் எடுத்துக்க போறாரு? அண்ட் கைஸ் திருப்பியும் ருத்து வர்சஸ் ஜிஜி இஷ்யூ பெரிய இஷ்யூ இது ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். எதுக்கு ருத்துராஜ் கெய்க்வாட இந்தியன் டீம்ல இருந்து ட்ராப் பண்ணாங்க? அண்ட் இங்கலேருந்து ருத்துராஜ் கெய்க்வாடோட கெரியர் எண்டுக்கு வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கைஸ். இங்கலேருந்து ருத்துராஜ் கெய்க்வாட் கம்பேக் கொடுத்து இந்தியன் டீமுக்கு போகணும் அப்படின்னா அவர் என்ன பண்ணணும்? அண்ட் அவருக்கு நம்மளுடைய ஹெல்ப் இதுலேருந்து எவ்வளோ தேவை இருக்குது, அப்படி தேவையானது என்ன ஹெல்ப் இருக்குது தேவை, அதை பற்றி இந்த வீடியோவில் கம்ப்ளீட் டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ ஓகே வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே கைஸ் இப்போ ஸ்ட்ரைட்டாகவே ருத்துராஜ் கெய்க்வாட் ஸ்டார்ட் பண்ணலாம். ருத்துராஜ் கெய்க்வாட பார்த்தீங்கன்னா புச்சி பாபாவில் செஞ்சுரியை போட்டார். துலீப் ட்ராஃபியில் 184 ரன் ஸ்கோர் பண்ணார். இப்படி இருக்கும்போது அப்கமிங் இந்தியா ஆஸ்திரேலியா சீரிஸ் வருதப்போ அதில் கண்டிப்பாக ருத்தோட பேர் இருக்கும் அப்படின்னு எல்லாருமே இருந்தோம். இன்ஃபேக்ட் இருந்திருக்கணும். பட் நடக்கலை. எதுக்கு நடக்கலை? அவர் சிஎஸ்கே பிளேயரப்பா, அவர் தலையோட ஃபேவரட் பிளேயரப்பா. அப்படி இருக்கும்போது நாங்கள் கண்டிப்பாக செலக்ட் பண்ண மாட்டோம். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக இந்த டீமுக்குள்ள நடந்துன்னு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்ன கைஸ் உங்கள் டீமை செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல, எந்த பேசிஸில் டீமில் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. ஒரு பிளேயர் எவ்வளோதாச்சும் பர்ஃபார்ம் பண்ணோம். ஒரு செஞ்சுரியை போட்டார், ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட இன்னொரு டபுள் செஞ்சுரி. அவரெல்லாம் கண்டிப்பாக செலக்டே பண்ண மாட்டாங்க. இவங்க எதுக்கு செலக்ட் பண்ண மாட்டாங்க? ஏசியா கப் இருக்குது கைஸ், அதில் வைஸ் கேப்டன் இருக்காருல்ல. ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ காம்படிஷன் வந்துடும். ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அவரோட நல்லா ருத்து விளையாடிட்டார் அப்படின்னா கேள்வி கேட்பாங்க. கேள்வி கேட்டால் பதில் இருக்காது. இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது. பிஆர் ஏஜென்சியில் இல்லை ஒரு பிளேயருக்கு அப்படின்னா இந்த மாதிரி போட்டு நுறக்கி எடுத்துடுவாங்க இவனுங்க அப்படின்னே சொல்லலாம். ஓகே ராகுல் டிராவிட் ஏராவே பெஸ்ட்டாக இருந்துச்சு கைஸ். இந்த ஜிஜி ஏராவில் ருத்துவை கண்ணலே காட்டலை இந்தியன் டீமில். ஸோ ஓகே இந்தியா டீம்லாச்சும் போய் விளையாடிட்டு இருந்தார். இன்ஃபேக்ட் அதில் ட்ராப் பண்ணி பெஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. பிகாஸ் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு கைஸ், அதை நம்ம அக்ரி பண்ணிக்கலாம். லைக் அப்போ பர்ஃபார்ம் பண்ணாத ருத்து ட்ராப் பண்ணாங்க ஓகே. பட் இப்போ பர்ஃபார்ம் பண்ண ருத்துவை டீம் ஸ்குவாட்லேருந்து நீக்கிட்டாங்க. இப்போது நம்ம வாய்ஸ் ரைஸ் பண்ணுற டைம் வந்துச்சு அப்படின்னு சொல்ல கைஸ். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அதை நம்ம ஃபர்தர் பார்த்துலாம். ஃபஸ்ட்டாக ருத்து ட்ராப் பண்ணது கரெக்டாக தப்பா அப்படின்னு பார்த்துலாம். இன்ஃபேக்ட் கைஸ் இதை நம்ம கரெக்டாக சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தப்பான விஷயம் தான் இது கைஸ். லைக் ருத்து பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவரோட கெரியர் ஒரு மாதிரி டவுன் கிராஃப் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்தியன் டீம் எனக்கு தெரிஞ்சு அவர் இங்கேருந்து கிராக் பண்ணவே மாட்டார் கைஸ். பிகாஸ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு கைஸ். அவருக்குமே ஏஜ் ஆக வந்துச்சு, 28 ஆயிடுச்சு. அண்ட் இந்த எரா முடியும் போது 30 ஆகிடும் அவருக்கும். ஐ மீன் இந்த பொலிட்டிக்ஸ் ஜிஜி எரா முடியறதுக்குள்ள. ஓகே இப்போ இதுக்கு போய் அவங்க கேள்வி கேட்கணும் என்ன தெரியும் கைஸ். எனக்கு தேவதத் படிக்கல் எதுக்கு செலக்ட் ஆனார், இதுதான் என்னோட மெயின் கொஸ்டின். பிகாஸ் தேவதத் படிக்கலோட ரீசன்ட் ஃபார்ம் நல்லாவே இல்லை. அண்ட் இன்ஃபேக்ட் அவர் அப்போலாம் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணார். ஒரு பிளேயர் பற்றி குறைய சொல்ல கைஸ். ஸோ தேவதத் படிக்கல் ரீசெண்டாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணல, அவரை செலக்ட் பண்ணி போட்டாங்க. பட் ருத்து எங்கே தான் செலக்ட் பண்ணிங்கிறது கேள்வியாக இருக்குது. ஸோ இப்போ சில பேர் சொல்லலாம் லைக் ருத்து 2 மேட்ச் தான் பர்ஃபார்ம் பண்ணார், எப்படி போட்டுக்க முடியும்னு சொல்லி. அண்ட் கைஸ் ஹர்ஷித் ரானா இந்த T20 மேட்ச் விளையாடினார். லைக் சிவம் தூபேக்கு இன்ஜுரி ஆகி ஒரு சப்ஸ்டிடியூட்டாக வந்து. ஸோ அப்போவே அவர் டெபியூ தான் அப்போ தான் பண்ணது. ஸோ அந்த ஒரே மேட்ச் தான் அவர் நல்லா விளையாடினது. ஸோ அதுக்கப்புறமா அவர் உள்ளே வந்துட்டார். வேறவனுக்கு வேறு மாதிரி தானா. இந்த மாதிரி ஒரு பிளேயருக்கு ஒரு மாதிரி பார்க்குறாங்க இவனுங்க. அண்ட் எஸ்பெஷல் சிஎஸ்கே பிளேயர்ஸ் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக இருக்கவே மாட்டாங்க. அன்ஷுல் கம்போஜுக்கு பொலிட்டிக்ஸ் காட்டியிருக்காங்க இவனுங்க. கலீல் அஹமத் மட்டும்தான் சிஎஸ்கே ஸ்குவாட்லேருந்து இருக்காரு. நான் இங்கே சிஎஸ்கே பிளேயர்ஸ் எடுக்கல அப்படின்னு வரல. ஒரு பிளேயர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் எடுக்கல அப்படின்னு சொல்லி தான் வரேன். அண்ட் கைஸ் இதனும் சொல்லி ஆகும், நம்மளுடைய ரஜத் பட்டிதாருமே அவங்க செலக்ட் பண்ணல. ஸோ அவருக்குமே ஜஸ்டிஸ் வந்தே ஆகணும். பிகாஸ் அவருமே ரீசெண்டாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவருக்குமே பொலிட்டிக்ஸ் காட்டுறாங்க. நீங்கள் இப்போ சொல்வீங்க லைக் ஒரே பிளேயர், நீங்கள் சிஎஸ்கே ஃபேன் அதனால நீங்கள் சிஎஸ்கே பிளேயர்ஸுக்கு மட்டும் இந்த மாதிரி சொல்கிற அப்படின்னு சொல்லி இல்லை. ரஜத் பட்டிதாருக்கும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு. ஸோ ஓகே கைஸ் இதெல்லாம் விட்டுலாம். ருத்துராஜ் கெய்க்வாட் இங்கேருந்து என்ன பண்ண முடியும்? ஓகே அவர் இங்கேருந்து இந்தியன் டீமை கிராக் பண்ணும் அப்படின்னு என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது கைஸ். இங்கேருந்து வர டொமஸ்டிக் டோர்னமெண்ட் எல்லாம் தரமான பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும். டாப் 3 ரன் கேட்டர்ஸில் எல்லா டொமஸ்டிக் டோர்னமெண்ட்லையும் இருக்கணும். ஸோ இப்போ சையத் முஸ்தாக் அலி அந்த மாதிரி டோர்னமெண்ட்டெல்லாம் வரப்போகுது அப்படின்னு இருக்கும்போது, ஸோ அண்ட் ரஞ்சி ட்ராஃபி ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு இருக்கும்போது அங்கேயுமே ருத்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். அண்ட் ஐபிஎல்லில் ஆரஞ்ச் கேப் ஹோல்டராக திருப்பியும் மாறி ஆகணும். அண்ட் கன்சிக்யூட்டிவ் ரன்ஸை ஸ்கோர் பண்ணி அதை மட்டும் பண்ணாமல் சிஎஸ்கேக்கு ட்ராஃபி 6th ட்ராஃபியும் லிஃப்ட் பண்ணி கொடுத்து அப்கமிங் வரப்போகிற எல்லா இந்த நம்மளுடைய டொமஸ்டிக் டோர்னமெண்ட்டும் நல்லா வேணும்னா ருத்துராஜ் கெய்க்வாட் கண்டிப்பாக 2027 வேணும்னா டீமில் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் விட்டால் ருத்துவால் இங்கேருந்து டீமுக்குள்ளே போகிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். பட் நாம் உதவி செஞ்சால் இது ரொம்ப ஈஸியாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எஸ் கைஸ் திருப்பி ஒரு தட்டி ருத்துராஜ் கெய்க்வாடுக்காக வாய்ஸ் ரைஸ் பண்ண டைம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்டிஸ் ஃபார் ருத்துராஜ் கெய்க்வாட் அப்படின்னு போய் நல்லா ட்ரெண்ட் பண்ணி விட்டுடுங்க கைஸ். எஸ் இதெல்லாம் நம்ம பாஸ்ட்டில் பண்ணியிருக்கிறோம். பட் இருந்தாலும் ருத்துராஜ் கெய்க்வாடுக்கு சான்ஸ் கொடுத்தது கிடையாது இவனுங்க. பட் இந்த டைம் ருத்துராஜ் கெய்க்வாடுக்கு சான்ஸ் கொடுப்பாங்களோ இல்லையோ அதை நம்ம விட்டுடலாம் கைஸ். பட் நம்ம கிட்டேருந்து நடக்கிற ஹெல்ப் ருத்துராஜ் கெய்க்வாடுக்கு பண்ணலாம். அதனால இந்த மாதிரி வாய்ஸ் ரைஸ் பண்ணுங்க கைஸ் ருத்துராஜ் கெய்க்வாடுக்கு. பட் இந்த மாதிரியெல்லாம் இதே சுச்சுவேஷனில் போனார் அப்படின்னா ருத்துராஜ் கெய்க்வாட் கண்டிப்பாக இந்தியன் டீமுக்கு செலக்ட் ஆகவே
குறைய மாட்டார் கைஸ். ஏதாச்சும் ருத்துராஜ் கைக்வாட் எங்கேருந்து பண்ணியே ஆகும் கைஸ். இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான் இவ்வளோ நேரம் வந்துச்சு. ஓகே கைஸ், இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாசிட்டிவ் நோட்லேருந்து முடிச்சிடலாம். லைக் ருத்துராஜ் கைக்வாட் 5 மந்த்துக்கு முன்னாடி என்னென்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. லைக் ஒரு நிறைய ரெட் பால் மேலே ஒர்க் பண்ணியிருக்காராமா. ஸோ அதனால அவர் தான் இந்த மாதிரி புச்சி பாபா இருக்கட்டும் அண்ட் துலீப் ட்ராஃபியில் இந்த மாதிரி கம்பேக் கொடுத்துருக்காரு. அண்ட் ஒயிட் பாலையும் நான் இன்னுமே ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் இப்படி இருக்கும்போது கைஸ் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நோட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த பொலிட்டிக்ஸ் செலக்டர்ஸுக்கு. ஓகே கைஸ், ஸோ நீங்கள் இந்த பற்றி வாய்ஸ் ரைஸ் பண்ணுங்கள் அண்ட் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை கைஸ்.